நாட்டு மக்களின் பிரதான உணவு அரிசி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துகள் இருக்க முடியாது. எனினும் அண்மை காலங்களில் அரிசி சம்பந்தமாக பல்வேறு முரண்பாடான கருத்துகள் நிலவுகின்றன. அரிசியும் நுகர்வோரும் மற்றும் இந்த விடயத்தில் தங்கியிருக்கவில்லை. மாறாக விவசாயிகள், அரிசி உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், இறக்குமதியாளர்கள் இவற்றோடு சம்பந்தப்பட்ட மறைமுகமான வேறு பல குழுவினரும் இருக்கின்றனர். இதனோடு இணைந்த செயல்பாடுகளில் மிகவும் அதிகமான அளவில் இயங்குகின்ற அவர்களின் வாழ்வாதாரம் இதனோடு பிணைந்துள்ளது. எனவே பின்வரும் கேள்விகளை கேட்பதன் மூலம் இந்த விடயத்திற்கு பொருத்தமான மாற்று வழிகளை தேட முடியுமா என்னும் ஆவலில் இவற்றை சமர்ப்பிக்கின்றேன். 1. வருடம் ஒன்றிற்கான வெள்ளை நாடு, சிவப்பு நாடு, சிவப்பு பச்சை, வெள்ளை பச்சை, சம்பா, கீரி சம்பா ஆகிய அரிசி வகைகளின் மொத்த தேவை எவ்வளவு? நமது நாட்டில் வருடம் ஒன்றிற்கான உற்பத்தி செய்யப்படுகின்ற மேற்கூறிய அரிசி வகைகளின் அளவு எவ்வளவு? உற்பத்தியை விட மேற்படிய அரிசி வகைகள் மேலதிகமாக தேவைப்படுமாயின் அதன் அளவு எவ்வளவு? 2. அரசர் நிர்ணய விலைக்கேற்ப கீரி சம்பா அரிசி தவிர ஏனைய வகை அரிசிகள் சந்தையில் போதிய அளவு கிடைக்கின்றது. அரிசி ஆலை உரிமையாளர்கள், வியாபாரிகள் நெல் அறுவடை காலத்தில் கீரி சம்பா நெல்லை நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கும் அதற்கு குறைந்த விலைக்கும் கொள்முதல் செய்கின்றனர். அவ்வாறு கொள்வனவு செய்த நெல்லை பதுக்கி வைத்து இப்பொழுது அரிசியாக்கி கூடிய விலைக்கு கருப்பு சந்தையில் விற்பனை செய்கின்றனர். இதனை கட்டுப்படுத்துவதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமா? ஆமெனில் அது பற்றி இச்சபைக்கு தெளிவுபடுத்த முடியுமா? 3. கீரி சம்பா அரிசி கருப்பு சந்தையில் கூடிய விலையில் விற்பனை செய்வதனால் அதன் விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கு ஒத்த பால் பொன்னி அரிசி எத்தனை மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது? 4. ஆனால் போதிய அளவு சந்தையில் இருக்கின்ற நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைந்த விலையில் வெள்ளை நாடு, சிவப்பு நாடு, சிவப்பு பச்சை, வெள்ளை பச்சை, சம்பா ஆகிய அரிசிகள் இருக்கின்றது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட குறைத்தே விற்கின்றனர். உதாரணமாக சத்தோசாவின் டெண்டர் விவரங்களை எடுத்து பார்த்தாலே உண்மை நிலைமைகளை அறியலாம். இவ்வாறு இருக்கத்தக்க தற்பொழுது இந்த அரிசி ஒப்பான பொன்னி, வெள்ளை பச்சை, குர்நல் போன்ற அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஏன்? இவை எத்தனை மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது? 5. அரிசி உற்பத்தியாளர்கள், நுகர்வோர், விவசாயிகள், அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய குழுவினர் என்னும் சகல தரப்பினரும் பாதுகாக்கப்படும் விதத்தில் பிராந்திய ரீதியிலான அரிசி உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அரிசி விலையினை நிலைப்படுத்தி தட்டுப்பாடற்ற சீரான அரிசி விநியோகத்தை ஏற்படுத்த பொருத்தமான புதிய அணுகுமுறைகளை உருவாக்க முடியுமா?